வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம கார்ன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு கார்ன் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒன்று வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, கரம் மசாலா அண்டு தேவையான உப்பு எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு வடை மாவு மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா, அது உருண்டையாக எடுத்துக்கிட்டு பிரெட் ஸ்க்ரம்பில் நல்லா முக்கிட்டு வடை மாதிரி நல்லா நம்ம தட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா வடை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இது நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. தோசை தவாலேயே நம்ம வச்சு எடுத்துடலாம். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டெய்லி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயம் தான். யோசித்து யோசித்து கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு சமயம் பிடிக்கிறது, அடுத்த சமயம் வந்து பிடிக்கிறதில்ல. அதனால நம்ம யோசித்து இந்த மாதிரி சத்தான ஆகாரம் செஞ்சு கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. சோளத்தில் இப்போ இந்த கார்னில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. முக்கியமாக அந்த சோளத்தில் வந்து செரிமானம் ஆகாத ஒரு நார்ச்சத்து இருக்குது, இன்சால்யபிள் ஃபைபர்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளோட குடல் இயக்கத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லியும் கண்டிப்பாக ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப்பு வரைக்கும் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக கொடுக்கலாம். இதுலேயும் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நாட்டு சோளம் எனக்கு கிடைக்கல. நாட்டு சோளம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் இது கொடுங்க. பாருங்கள், நம்மளோட கட்லெட் வந்து ரெடியாகி வந்துருச்சு. இது நல்லா வேகட்டும். 2 பக்கம் நல்லா வெந்து ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் புதினா சட்னி இல்லைனா சாஸ் கூட வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறையா சத்தான ஆகாரங்களை குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆகாரங்களையும் நீங்கள் இங்கே போடுங்க. எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே.